அம்பிகாவை கடத்திய மனிதன் நான். நடிகை அம்பிகாவை நான் எதற்காக கடத்தினேன், ஏன் கடத்தினேன் என்பதை இந்த பதில் சொல்லுகின்றேன். ஸ்கிப் பண்ண பாருங்க. நான் நடிகை அம்பிகாவை கடத்தியது எதற்காக என்பதை சொல்லுகின்றேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவார்கள். 1987ஆம் ஆண்டு உன்னை எறிந்தால் திரைப்படம் சினிமாஸ்கோப்பில் தயாரித்த உன்னை எறிந்தால் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி 3 மொழியிலும் எடுக்க திட்டமிட்டு பாதி படங்களை எடுத்து முடித்தாச்சு. அதிலே சத்ருகன் சின்ஹா இந்திய ஸ்டைல் மன்னன், அதோடு நடிகை அம்பிகா கதாநாயகியாகவும், இன்னொரு ஜோடி சுதாகர் இயக்குநராகவும் ஒரு நடிகராகவும் அந்த படத்திலே நடிப்பதற்கு B.R. மோகன்ராம் என்னும் தயாரிப்பாளர் மூலமாக தயாரிக்கப்பட்டது. சினிமாஸ்கோப் என்றாலே நீளமான பெரிய திரைப்படம். அப்படிப்பட்ட திரைப்படத்தில் நான் சண்டை பயிற்சி இயக்குனர் குங்கு ராஜு சண்டை பயிற்சி இயக்குனர், நான் உதவி இயக்குனர் குண்டு அனுமந்தன். அந்த படத்தில் சாந்தோம் பக்கத்தில் உள்ள கல்பனா ஹவுஸில் படம் எடுக்கப்பட்டது. அம்பிகாவை கல்பனா ஹவுஸிலிருந்து கடத்தி செல்ல வேண்டும். கடத்தும்போது அவருடைய கணவர் சத்ருகன் சின்ஹா என்னை தடுக்க வேண்டும். அப்படி கதை அமைந்திருந்தது. புது மாதிரியான சண்டை பயிற்சி. பானைக்குள்ளே டூம் லைட் செட் செஞ்சு இரவிலே எடுக்கப்பட்ட அந்த சண்டை காட்சி நான் ஸ்டைல் மன்னன் சத்ருகன் சின்ஹாவோடு நேரடி சண்டை காட்சியில் ஈடுபட்டு அந்த படமாக்கப்பட்டது. அதன் பிறகு சிங்கப்பூரிலே சென்று சண்டை காட்சி எடுப்பதற்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக திருமதி அம்பிகா அவர்கள் அமெரிக்கா சென்று திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டார்கள். அதோடு அந்த படம் நின்றுவிட்டது. இனியும் நாம் இங்கே இருந்தால் நமக்கு மதிப்பில்லை, சென்ற படமெல்லாம் நமக்கு அதிகமாக கோபிக்கவில்லை என்று முடிவு செய்து விவசாயத்திற்கு வந்தேன். நான் என் தந்தை சம்பாதித்த 25 ஏக்கரை வைத்துக்கொண்டு இவர்களிடம் ஏன் ஊமக்குத்து வாங்க வேண்டும், டூப்பாக நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விவசாயத்திற்கு வந்துவிட்டேன். வந்த பிறகு இங்கு வேண்டாத விபரீதமெல்லாம் நடந்துவிட்டது. மீண்டும் சினிமாவுக்கு செல்ல முடியாத விதத்தில் சம்பவம் எனக்கு வேறு விதமான சமூக தொல்லைகள் இப்படியெல்லாம் ஏற்பட்டு நான் சினிமா தளத்துக்கு போக முடியாமல் நின்றுவிட்டது. என்னுடைய வாழ்க்கையில் பெரும் பாடுபட்டு பயிற்சி செய்து
சினிமாவில் சங்கத்தில் சேர்ந்து பயனில்லாது போனதை எண்ணி வருத்தப்பட்டிருக்கின்றேன். ஆனால் ஏதாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டுதான் நீரூற்றாமல் பழச்செடி வளர்ப்பது எப்படி என்று வளர்த்தேன். அதன் பிறகு தேனீக்கள் விஷத்தை கொட்டி மூட்டு வலியை நீக்குவது எப்படி என்று ஆராய்ச்சி செய்து முடிவு செய்து ஒரு பள்ளி சாம்பாரிலிருந்து அது கடைசியாக கிடைத்துவிட்டால் சாப்பிட்ட 100 பேரும் வாந்தி எடுத்து மயக்கமடைவார்கள். அதுபோன்ற சமூக ஏமாற்றுகளை வித்தைகளை எல்லாம் பார்த்து சரி இதை ஏதாவது செய்ய வேண்டும் என்று பள்ளியை வெறுவலாக்கி சாப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்து காண்பித்தேன். பள்ளி குழம்பிலே விழுந்து உணவிலே விழுந்து இறந்துவிட்டு கொதித்து விட்டால் அதனுடைய விஷம் எதுவும் இல்லை. பள்ளி சிறுநீர் கழித்துவிட்டால் உடம்பில் புண்ணு வருது என்கிறார்கள். அதெல்லாம் பொய்யான பேச்சு. பள்ளியை கொண்டுவிட்டால் தோஷம் என்கிறார்கள். அதுவும் பொய்யான பேச்சு. பள்ளியை கொல்லக்கூடாதுதான். அது நம் வீட்டுக்கு வரக்கூடிய விஷ ஜந்துக்களை சாப்பிட்டு நமக்கு உதவி செய்கிறது. பள்ளியை கொல்லக்கூடாது. ஆனால் அந்த பள்ளியை வைத்துக்கொண்டு சாத்திரம் கொள்கிறார்களே, அதுதான் தவறு. அப்படி சாத்திரம் சொல்லி ஏமாற்றி பழிக்க விட்டுட்டு விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வரலாம். மூட நம்பிக்கையில் சாத்திரம் மந்திரம் தந்திரம் என்று ஏமாந்து கொண்டு தமிழர்கள் இனியும் பேய் இருக்குது பிசாசு இருக்குது என்று மூட நம்பிக்கையில் போகாமல் நம் மனதோடு உறுதியாக இருந்தால் எந்த நோயும் எந்த பேயும் எந்த பிசாசும் நம்மளை ஒன்றும் செய்யாது. இட்டு வைப்பு சூனியம் வசீகரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம் மனமே உடம்பே கோயில் உயிரே தெய்வம் என்று ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி அல்லது உடல் வளைத்து விவசாயம் செய்து உடலை உழைப்பு செலுத்தினால் எந்த நோயும் வருவதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. பலர் சொல்கிறார்கள் யோகா கடவுள் கண்டுபிடித்தது என்று. யோகா எந்த கடவுளும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. தமிழர் கண்டுபிடித்த பயிற்சி ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை கடவுள் கண்டுபிடித்தான். அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான். குண்டலி யோகா என்றால் உயர பறக்கலாம் மிதக்கலாம் என்றெல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றும் வித்தைகளை காட்டி மூடர்களாக மாற்றிவிட்டார்கள். நான் 30 ஆண்டுகளாக மாத்திரை மருந்து இயற்கை உபாதை எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி கடவுள் முருக கடவுள் கண்டுபிடித்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி தான் யோகா என்பதை மாற்றிவிட்டார்கள். இனியும் மூடத்தனமாக இல்லாமல் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்னுடைய தொகுப்பு மதிப்பிற்குரிய ஆசன ஆண்டியப்பனவர்கள் சொல்லிக் கொடுத்தது போல் செய்தால் ஆரோக்கியமாக வாழலாம். நானும் என்னுடைய பதிவில் நிறைய போட்டிருக்கின்றேன். அதை பார்த்து ஆரோக்கியமாக இருங்கள். ஆரோக்கியமாக தமிழர்கள் ஆகிய கண்டுபிடித்த சித்தர்கள் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை நாம் கற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கடவுள் கண்டுபிடித்தது இது செய்தால் அப்படியாகும் அது செய்தால் இப்படியாகும் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனம் வைத்து ஒரு ஆசிரியர் மூலம் கற்றுக்கொண்டு செய்தால் ஆரோக்கியமாக இருப்பதுதான் உண்மை. ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்தால் ஆண்மை போய்விடும் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆண்மை போவதற்கு 2 பயிற்சி இருக்கிறது. குய்யபாதாசனம் கூர்மாசனம் என்பது. மற்ற பயிற்சியெல்லாம் ஆண்மையை வீரியமாக்கி முகப்பேறு குழந்தை பேரை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஏராளமாக இருக்கிறது. எனவே யோகா என்பது மூட நம்பிக்கை அல்ல, கடவுள் கண்டுபிடித்ததல்ல, தமிழர் கண்டுபிடித்தது என்பதை தெரிந்து கொண்டு இனியாவது
ஒன்று கலப்பு உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அம்பிகா இப்போது நடிகை அம்பிகா அவர்கள் பொது சேவையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்து அவருடைய வாழ்க்கையை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவரோடு நடித்ததற்கு எனக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.